கீதா வரமா, நான் கோயிலுக்கு கிளம்புறேன். அலங்காரி இன்னுமா உன் அலங்காரம் ஏய் கோயில்ல பூஜையே முடிஞ்சிடும், கிளம்பு. போதும் போதும், கொண்டா கண்ணாடி நானே வைக்கிறேன். அழகா இருந்தா உனக்கு பொறுக்காதே. ஆமா ஆமா. கிளம்பலாமா? அம்மா அத கொடு. புடி புடி, வரேன் கீதா. சரிம்மா, பாய் பாய். வா. கோயிலுக்கு போறீங்களா? போயிட்டு பொறுமையா வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. மரியாதை வெளியே போயிடு. வெளியே போ. மரியாதை வெளியே போ. மரியாதை வெளியில போயிடு. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? ஏய் வேண்டாம். ஏய் மரியாதை இந்த இடத்தை விட்டு போயிடு. இல்ல சிலிண்டர் திறந்து வச்சு உன்னை பத்த வச்சிருவேன். ஏய் என்னை பத்தி என்ன நினைச்ச? உன்னை நான் சாக கூட கவலைப்பட மாட்டேன். உன்னை சேர்த்து சாகடிச்சிருவேன். ஏய் சிரிக்கிறியா? இங்க பாரு. அடச்சி வாய் மூடு. இங்க பாரு. உன் சுண்டு விரல கூட என் மேல பட விட மாட்டேன். என்ன பண்ண பாருடா. ஐயோ பாவம் கீத்து குட்டி, உன் வீட்டுல எப்ப சிலிண்டர் காலி ஆகும், எப்ப ஃபுல் சிலிண்டர் வரும்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? ஏற்கனவே ஒரு தடவை சிலிண்டரோட வந்தனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? புது சிலிண்டரை மாட்டிட்டு போறதுக்காக மட்டும் நான் வரல கீதா. நமக்குள்ள இருக்க உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். சிலிண்டர் போடுறவனும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா நீ மட்டும்தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. கரெக்டா கீதா? எத்தனை பொண்ணுங்களை நான் ஈஸியா அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா நீ மட்டும்தான் என்கிட்ட மிஸ் ஆயிட்டே போற. ஆனாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அடங்காத குதிரைய அடக்கி அது மேல சவாரி போற சுகம் இருக்கே,
அதுல ஒரு தனி சுகமே இருக்கு. சரியா? ஏய், என்ன கலெக்டர் தங்கச்சின்னா காப்பாத்த ஆள் வந்துருவாங்கன்னு நினைப்பா? ஏய், மரியாதையா என் ஆசைக்கு இணங்கிட்டீங்கன்னா விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள முடிஞ்சிடும். முரண்டு பிடிச்ச ஊரே உன்னை காரி துப்பும். அதுக்கப்புறம் உங்க அண்ணன் கலெக்டரா இருந்தா என்ன, கவர்னரா இருந்தா என்ன, பேப்பர்ல போட்டு நாரா கிழிச்சிருவாங்கடி. அவமானம் தாங்க முடியாம உன் குடும்பமே நாண்டுகிட்டு தாண்டி சாகணும். பரவாயில்லையா? எங்கடி ஓடுற? ப்ளீஸ் கந்தாஸ், செஞ்சு என்ன விட்டுற. உன்னை ஒரு தடவை ஆசை தீர அனுபவிச்சுட்டு அப்புறம் விட்டுற. அம்மா போன் அண்ணாக்கு ஒரு போன் பண்ணலாமா? ஏய், ட்ரைனிங் பீரியட்ல போன் பண்ண கூடாதுன்னு மாதவி சொல்லிருக்கால, பேசாம வா. அம்மா எப்ப லட்சார்ச்சனை முடியும்? எப்படி சாயந்தரம் ஆயிடும்டி. ஈவினிங் ஆயிடுமா? ஐயோ, நம்ம சீக்கிரமா போயிட்டு வந்துரும் நினைச்சு டியூஷன் கூட எடுத்துட்டு வரலையே. நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? ஏண்டி முதல்ல வீட்டை விட்டு கிளம்பும்போது எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துட்டு வர வேண்டாம்? சரி, நீ போய் எடுத்துட்டு வா, நான் இங்கே நிக்கிறேன். அம்மா நீங்க நிக்க வேணாமா, இந்தா நீ கோயிலுக்கு போன பின்னாடியே வந்துறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஜாக்கிரதை. நீ பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வா, நான் இங்கே நிக்கிறேன். பாத்து. ஏய், ஓடாம போ. சரி. ஏய், ஒழுங்கா வந்துரு. ஏய், மரியாதை இங்க இருந்து போய்டு. இல்ல சத்தியமா குத்திடுவேன். குத்திடி. ஏய், குத்திடி. உன்னை என்னடா குத்துறது? குத்திடின்றல்ல. ஏய். எங்கடி ஓடி போய் ஒளிகிற? ஒளிஞ்சுக்கிட்டா விட்டுருவனா? விட்டுருவனாடி? ஏய், எங்கடி ஓடுற? ஏய், நீயும் வந்துட்டியா? வாடி வா. எங்கடி ஓடுற? வாடி. என்கிட்டயே தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? உங்க அக்காவை காப்பாத்தலான்னு வந்தியாடி? உன்னை கொன்னுட்டாவது உங்க அக்காவை அனுபவிக்காம விட மாட்டான்டி. ஏய் சாவுடி. என்னடி துள்ளுற? ஏய், விட மாட்டேன்டி உங்களை. யாருக்கிட்டடி உங்க வேலையெல்லாம் காட்டுறீங்க? உங்களை கொல்லாம விட மாட்டேன்டி நானு.
என்னக்கா இங்க நிக்கிறீங்க? கோவிலுக்கு வரலையா? கோயிலுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். என் சின்ன பொண்ணு என் கூட வரா, ஏதோ நோட்ஸ் விட்டுட்டாலும் எடுக்க போயிருக்கா. நீங்க போங்க, நான் சரி வரேன். சீக்கிரம் வாங்க, பூஜை முடிஞ்சிட போகுது. என்ன இவ்வளவு நேரமாச்சு? ஆளை காணோம். இப்ப என்னடி பண்றது? கீதா, மகி, கதவை திறங்கடி. ஏய், ரெண்டு பேரும் கூட்டிட்டு என்னடி பண்றீங்க? ஏய், எவ்வளவு நேரடி நான் கத்திக்கிட்டு இருக்கிறது? கோயிலுக்கு போக நேரமாச்சு இல்ல? என்னாச்சு மகி? நான் கேட்டுட்டு இருக்கேன்ல மகி. ஏய், புக்ஸ் எடுக்கிறேன்னு வந்தேல்ல? ஏ கீதா, ஏ மகி, கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, நீ பாட்டு போயிட்டே இருக்க. நில்லடி. ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம போயிட்டு இருக்க. அம்மா எனக்கு எடுக்க வந்தம்மா, காப்பாத்த வந்த மகிய கொல்ல வந்தம்மா, அதான் நான் கொலை பண்ணிட்டேன். அம்மா எனக்கு எடுக்க வந்தம்மா, அதான் நான் கொலை பண்ணிட்டேன். நான் கொலை பண்ணிட்டேன், நான் கொலை பண்ணிட்டேன்மா. போலீஸ், அம்மா, போலீஸ்க்குள்ள போக வேண்டாம்மா, எனக்கு பயமா இருக்குமா. மகி, மகி, நீ போய் போலீஸ்க்கு போன் பண்ணிடு. போலீஸ் வந்து கேட்டா என்ன பண்ண சொல்றது? இங்க என்ன நடந்ததோ எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிடுவோம். என்ன சொல்ல சொல்ற? சொன்னா எல்லாத்தையும் நம்பிடுவாங்களா? அவங்க ஆறு கேள்வி கேட்பாங்க. இவன் ஏன் இங்க வந்தா? இவனுக்கு நமக்கு என்ன உறவு? இவனை ஏன் கொலை பண்ணீங்கன்னு கேட்டா என்னமா பதில் சொல்றதுமா? சொல்லுமா, சொல்லு. அது மட்டும் இல்லம்மா, டிவில நியூஸ்ல எல்லாத்துலயும் நாளைக்கு போட்டுருவாங்கம்மா. என்ன பண்றதுனே புரியலையே. கரெக்ட்டா ஒரு கொலை நடந்துருச்சு சொல்லி எல்லாரும் நம்மள கேவலமா பேசுவாங்களேமா, கேவலமா பேசுவாங்களேமா. இதெல்லாம் நம்மளால தாங்க முடியுமாமா? முடியவே முடியாதுமா. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மாதவி அன்னைக்கு போற வழி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லலாமா? அவங்க இதுக்கு ஒரு வழி சொல்லுவாங்கம்மா. அதுபடி நடந்துடலாமா? அதுபடி செஞ்சிடலாமா? ப்ளீஸ்மா. மாதவிக்கு போன் பண்ணு, மாதவிக்கு போன் பண்ணுடி, சீக்கிரம் போடி. அழாதடி, அழாத. என்னடி லைன் கிடைச்சதா? என்ன ஆச்சு? போன் டெட்டா இருக்குமா? ஹலோ. ஐயோ, என்ன பண்ணுவேன்? நான் வெளியே பேச போய் ட்ரை பண்ணிட்டு வரேம்மா. மகி, நீங்க இங்க இருங்க, நான் போய் போன் பண்ணிட்டு வரேம்மா.
மகி, அம்மா நான் கூட போயிட்டு வரமா, எனக்கு பயமா இருக்கு.